கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட கணக்கில் அடங்காத அளவுக்கு பழைய மொபைலோட மதர் போர்டு வந்து இருக்கு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும். சின்ன நோக்கியா மொபைலோட மதர் போர்டு இருந்து, நம்மளோட இந்தியன் பிராண்டான லாவால இருந்து, அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட பழைய சைனீஸ் மாடல் சாம்சங் அந்த மாரி மாடல் இருந்து, கிட்டத்தட்ட சின்ன மொபைல்லேருந்து பெரிய மொபைல் வரையும் எல்லா விதமான மதர் போர்டு வந்து இருக்கு. இது என்னோட பல நாள் சேகரிப்புன்னு கூட சொல்லலாம். உங்ககிட்ட இந்த மாதிரி பழைய மொபைலோட மதர் போர்டு இருந்தா, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு தான். மறக்காம இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. அது மட்டும் இல்லாம சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அதுக்கப்புறம் நீங்க கவலைப்பட்டு எந்த பிரயோஜனமே கிடையாது. இந்த மாதிரி பழைய மொபைலோட மதர் போர்டு வந்து ஏகப்பட்ட வேல்யூவான பொருள் கிடைக்கும். நம்மளுக்கு வேல்யூவான சில இன்ஃபர்மேஷனும் கிடைக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். இது ஒரு 10K இருக்கக்கூடிய ஒரு பழைய மொபைலோட மதர் போர்டு தான். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 10,000 மதிப்புள்ள மொபைல் இருக்கக்கூடிய மதர் போர்டு தான். இந்த வீடியோவெல்லாம் இந்த இதை பற்றியெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா நிறைய மதர் போர்டு வந்துருக்கு. ஒரு மதர் போர்டில் என்னென்ன பார்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வேல்யூவாக கிடைக்கும், எதை வந்து ரீயூஸ் பண்ண முடியும், அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து கோல்டு இருக்குன்னு ஏகப்பட்ட உருட்டு வந்து நிறைய இன்டர்நெட் கிடைக்குது. அது உண்மையிலேயே உண்மையாக பொய்யானதான் வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க நம்ம ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மதர் போர்டு தான். இந்த மதர் போர்டை பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்பவே க்ளீனாக இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இது வந்து எந்த கம்பெனி மதர் போர்டு எனக்கு தெரியாது. கிட்டத்தட்ட நோக்கியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நோக்கியா தான் அந்த மாதிரி க்ளீனாக அசம்பிள் பண்ணியிருப்பாங்க. இதில் ஒவ்வொரு பார்ட்ஸும் நம்மளுக்கு வந்து ரீயூஸ் பண்ண முடியும். உதாரணத்துக்கு இது பார்த்தீங்கன்னா பேட்டரி மாட்டக்கூடிய அந்த ஒரு ஹோல்டர் தான். இது பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க்கு அப்படி இல்லைன்னா வேறு ஏதாவது ஒயர்லெஸ் கனெக்ஷனுக்கான இருக்கக்கூடிய பின்னு. இது நம்மளுக்கு தெரியும், கிட்டத்தட்ட ஒயர்லெஸ் காயிலு. இது வந்து சின்ன சின்ன ஐசிஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா மெமரி கார்டு போகிறதுக்கான அந்த ஒரு ஸ்லாட்டு. இது வந்து சிம்மு போகிறதுக்கான ஸ்லாட்டு. இன்னொரு சிம்மு போகிறதுக்கான ஸ்லாட் இங்கே இருக்குது. இது பார்த்தீங்கன்னா சைடில் இருக்க 2 பட்டன் தான். இந்த பட்டன் வந்து நல்லாவே இருக்குது, அழுத்த முடியுது. இந்த பக்கம் ஒரு பட்டன் இருக்குது. இது வந்து ஆன் ஆஃப் பட்டன் யூஸ் பண்ணிக்கலாம். சைடில் இருக்கும்போது வால்யூம் ப்ளஸ் மைனஸு. அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலராக இருக்குது. இதில் தான் வந்து கோல்டு இருக்குன்னு உரட்டுறானுங்க. இது வந்து உண்மையாக பொய்யான்னு பார்க்கலாம் அடுத்தடுத்து. இது பார்த்தீங்கன்னா பேக் கேமரா தான். அது மேலே பார்த்தீங்கன்னா சார்ஜிங் பின் இருக்குது, மைக்ரோ யூஎஸ்பி பின் தான். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா மைக் வந்து இருக்குது, நம்ம ரீயூஸ் பண்ண முடியும். ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் இது வந்து டிஸ்பிளே வந்து கிடையாது, கீபேடும் கிடையாது. இதுதான் ஒரு நெகட்டிவ். இந்த மதர் போர்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்குது. இதில் என்ன ரிப்பேர்னு பார்த்தீங்கன்னா கேமரா வந்து ஒடிஞ்சு போயிருக்கு. அந்த லென்ஸு நல்லா மின்றது நல்லாவே தெரியும். கேமரா வந்து சுத்தமாக வந்து டேமேஜ் ஆகிருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மைக் வந்து பேக் சைடு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பேட்டரி மாட்டக்கூடிய ஹோல்டர் இருக்குது, ஐசி இருக்குது. இதில் வந்து 2 சிம்மு போகிறதுக்கான ஸ்லாட் இருக்குது. இது என்னடா ரவுண்டாக பெருசாக இது என்ன கோல்டான்னு கேட்பீங்க. இது வந்து கோல்டு கிடையாது. இது வந்து ஸ்பீக்கர் மாட்டக்கூடிய அந்த ஒரு இடம் தான். இதுலேயும் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா கீபேடும் கிடையாது, எதுவுமே கிடையாது. அடுத்து இந்த ஒரு மதர் போர்டை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது வந்து பழைய மொபைலுக்குள்ளே இருக்கக்கூடிய அப்படியே தான் இருக்குது. ஏன்னா எந்த ஒரு பார்ட்ஸுமே வந்து இதில் வந்து ரிமூவ் பண்ண கிடையாது. இதில் இப்போ உதாரணத்துக்கு இந்த மைக்காக இருக்கட்டும் ரொம்பவே குவாலிட்டியாக இருக்குன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் கீழே பார்த்தீங்கன்னா பழைய மாடலான அந்த ஒரு சின்ன சார்ஜ் போடுற பின்னு, சின்ன பின்னு, இதோட மெயின் சார்ஜ். கிட்டத்தட்ட ஹெட்செட் பின்னா என்ன பின்னு தெரியல, தெரிஞ்ச மறக்காமல் கவுண்ட் பண்ணுங்கள். இது வந்து நோக்கியா பிராண்டு தான். பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குன்னு. இதில் பார்த்தீங்கன்னா கீபேடுக்கான அந்த ஒரு லைட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஆனால் லோட்னு ஆடுது. இதை பற்றி நம்ம பார்க்கலாம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா சிம்மு போகிறதுக்கான ஸ்லாட்டு, அதாவது சிங்கிள் சிம்மு தான். அது மட்டும் இல்லாமல் ஐசி இருக்குது, பேட்டரி மாட்டக்கூடிய அந்த ஒரு ஹோல்டர் இருக்குது, ப்ளூடூத் காயில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வைப்ரேஷன் மோட்டார் இருக்குது. இது வைப்ரேஷன் ஆகிறதுனால தான் நம்மளுக்கு வந்து ஃபோன் வந்து புர்ன்னு வைப்ரேஷன் வந்து ஆகுது. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சின்ன ஒரு மினி எல்இடி வந்து கொடுத்துருக்காங்க டார்ச் லைட்டுக்காக. இதில் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஆனால் கீபேடு வந்து கிடையாது, டிஸ்பிளேவும் வந்து கிடையாது. இதை பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து லாவா மொபைல் தான். அந்த லாவா மொபைலில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து எல்இடிக்கான அந்த ஒரு 2 பின்னு, அது மட்டும் இல்லாமல் ஸ்பீக்கருக்கான 2 பின்னு. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா டூயல் சிம் வந்து போட்டுக்க முடியும். சிம் 1 சிம் 2 இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா மெமரி கார்டு போகிறதுக்கான ஸ்லாட் இருக்குது. இதுலேயும் வந்து மெயின் ஐசி இருக்குது. இது வந்து மைக் வந்து கிடையாது. இதுதான் வந்து இதில் ப்ராப்ளமே. அது மட்டும் இல்லாமல் இந்த பேட்டரி மாட்டக்கூடிய ஹோல்டர் வந்து கிடையாது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா சார்ஜர் பின் வந்து ரொம்பவே புதுசாக இருக்குன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஹெட்செட் பின்னு வந்து இருக்குது. இன்னொரு விஷயம் நம்ம தெரியாத விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து கீபேட் வந்து ரொம்பவே நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். ப்ரெஸ் பண்ணி காட்டுறேன். அவ்வளோதான் இந்த மொபைலோட மதர் போர்டில் இருக்கக்கூடியது.
இது பார்த்தீங்கன்னா ஒரு சாம்சங் மொபைலோட மதர் போர்டு தான். பார்த்தீங்கன்னா ரொம்பவே சின்னதாக இருக்குது, எழுதியிருக்கும் கிட்ட பார்த்தீங்கன்னா தெரியும் சாம்சங்னு எழுதியிருக்கு. இதோட மாடல் பார்த்தீங்கன்னா GTC 3312ன்னு இருக்கக்கூடிய மாடல் தான். இதில் பார்த்தீங்கன்னா சார்ஜிங் போகிறதுக்கூடிய அந்த பேட்டரி வால்டர் இருக்குது, ப்ளூடூத் காயில் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் மைக்ரோ USB பின் சார்ஜிங் பின் இருக்குது. இதில் வந்து டூயல் சிம்மு வந்து போட்டுக்கலாம். மெமரி கார்டு போகிறது வந்து எங்கன்னு தெரியல, இந்த சைடில் இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும். இதுலேயும் வந்து கேமரா வந்து ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஹெட்செட் போகிறதுக்கான அந்த ஒரு பின்னு வந்து சூப்பராக இருக்குது. இதில் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே கிடையாது, 3 பட்டன் தான் இருக்குது. அதோட மேலே இருக்கக்கூடிய எதுவுமே வந்து கிடையாது. அவ்வளோதான் இந்த ஒரு மதர் போர்டு இருக்கக்கூடியது. சைடில் வந்து 2 பட்டன்ஸ் இருக்குது, சொல்ல மறந்துட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இதுலேயும் வந்து பேட்டரி வால்டர் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா நோக்கியா மொபைலோட மதர் போர்டு தான். இதுலேயும் வந்து கீபேடுக்கான சின்ன சின்ன LED வந்து கொடுத்துருக்கானுங்க, 4 LED வந்து இருக்குது. இதுலேயும் வந்து பின்னாடி பார்த்தீங்கன்னா IC இருக்குது, மெமரி கார்டு போகிறதுக்கான ஸ்லாட்டு, சிம்மு போகிறதுக்கான ஸ்லாட்டு. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து கேமரா இருக்குது, முன்னாடி வந்து ஆடியோ ஜாக் இருக்குது, சார்ஜிங் பின் இருக்குது. சைடில் பார்த்தீங்கன்னா 2 பட்டன் வந்து இருக்குது, ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு வால்யூம் அப் டவுன் பட்டனு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டச் மொபைலோட மதர் போர்டு தான். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி டச் போனோட மொபைல் மதர் போர்டு தான் சின்னதாக வந்து வரும். இதில் எல்லா ஃபங்க்ஷனும் இருக்கும். இந்த பேக் லைட்டாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் மெமரி கார்டு போகிறதுக்கான ஸ்லாட் இருக்கும், 2 சிம்மு போகிறதுக்கான ஸ்லாட்டு, மெயின் IC, ரேமு, ரோமு, அது மட்டும் இல்லாமல் ப்ளூடூத் காயில், ஒயர்லெஸ் காயில், 2 பின்னு, பவர் பட்டனுக்கான அந்த ஒரு பின்னு, அது மாதிரி கேமராக்கான பின்னு இருக்கக்கூடும், டிஸ்பிளேக்கான பின்னு இருக்கக்கூடும். அது மட்டும் இல்லாமல் சார்ஜர் பின்னு, அதாவது பேட்டரியோட ஹோல்டரு. இதுக்குள்ளே தான் வந்து ரேமு, ரோம் அதெல்லாம் வந்து இருக்கும் ஸ்டோரேஜுக்காக. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கேமரா வந்து இருக்குது, சார்ஜிங் பின் இருக்குது. இந்த ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன காயில் மாதிரி இருக்குது, என்னன்னு தெரியல, தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதுவும் வந்து ஒரு டச் போனோட மொபைலோட மதர் போர்டு தான். இது எந்த கம்பெனின்னு தெரியல, கிட்டத்தட்ட GTன்னு எழுதியிருக்கு. இது வந்து சாம்சங்காக தான் இருக்கணும். சூப்பராக கண்டுபிடிச்சிட்டேன், பார்த்தீங்கன்னா தெரியும் சாம்சங்னு எழுதியிருக்கு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா கேமரா வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். பின்னாடி கூட டார்ச் லைட்டும் சூப்பராக இருக்குது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா 2 சிம்மு போகிறதுக்கான ஸ்லாட் இருக்குது. இந்த சைடு வந்து மெமரி கார்டு போகிறதுக்கான ஸ்லாட்டு வந்து இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து என்னன்னு தெரியல, மைக்கால் ஏதோ இது மாதிரி தெரியுது, என்னன்னு தெரியல, தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சார்ஜிங் பின் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் ரேமு, ரோம் இதெல்லாம் வந்து இருக்குது. வால்யூம் அப் டவுன் பட்டன் இருக்குது. ஆன் ஆஃப் பட்டன் வந்து சென்டர் பட்டன் தான், அது வந்து முன்னாடி வந்து எதுவுமே கிடையாது. இது நாம் ஆல்ரெடி சேமாக பார்த்தா லாவா மொபைலோட மதர் போர்டு தான். 2 சிம்மு, ஒரு மெமரி கார்டு, சார்ஜிங் பின்னு, ஆடியோ பின்னு, அது மட்டும் இல்லாமல் ரேமு, ரோமு, டார்ச் லைட்டு, ஸ்பீக்கருக்கான லைட்டு, முன்னாடி வந்து அந்த கீபேடுக்கான பட்டனு, அதோட லைட்டு வந்து சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒன் டச் போன மொபைல் மதர் போர்டு தான். இது வந்து மைக்ரோமேக்ஸ் கம்பெனியோடது. இதில் வந்து பேட்டரியோட ஹோல்டர் வந்து பிஞ்சு போயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் 2 சிம்மு போகிறதுக்கான ஸ்லாட் இருக்குது, ரேமு, ரோம் இருக்குது, ஆடியோ பின் இருக்குது, சார்ஜிங் ஜாக்கெட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பேக் லைட்டு, ஃப்ளாஷ் லைட் இருக்குது. பேக் லைட்டு பின்னாடி வந்து கேமரா லைட்டாக வந்துருக்கு, அவ்வளோதான். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மைக் வந்து இருக்குது, டிஸ்பிளே வந்து கிடையாது. இது வந்து பார்க்க ரொம்பவே புதுசாகவும் தெரியும். இது வந்து ஒரு நோக்கியா மொபைலோட மதர் போர்டு தான். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் 2 சிம் போகிறதுக்கான ஸ்லாட் இருக்குது, கீபேட் லைட் இருக்குது, ரேமு, ரோமு, சார்ஜிங் ஜாக்கெட்டு, ஆடியோ பின்னு, அது மட்டும் இல்லாமல் பேட்டரியோட ஹோல்டர் இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு டச் போனான மொபைலோட மதர் போர்டு தான். பார்த்தீங்கன்னா தெரியும் மைக்ரோமேக்ஸ்னு இருக்குது, என்னோட குரோமேக்ஸ் கிடையாது, மைக்ரோமேக்ஸு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் சார்ஜிங் ஜாக்கெட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சார்ஜர் போகிற பின் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா பேட்டரி ஹோல்டர் இருக்குது. அந்த டிஸ்பிளே மாட்டுறதுக்கான அந்த ஒரு சின்ன கிளிப்பு மாதிரியான அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சிம் போட்டுக்கலாம், இங்கே ஒரு சிம் போட்டுக்கலாம், இங்கே வந்து மெமரி கார்டு போட்டுக்கலாம். ஒரு சிம் வந்து டேரெக்டாக நேராக சொல்கிற மாதிரி இருக்கும், இன்னொரு சிம் வந்து இப்படி சாய்வாக இருக்க மாதிரி இருக்கும், ரெக்டாங்கிள் ஷேப்பு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ ஜாக்கெட் இருக்குது, 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக்கு. அது மட்டும் இல்லாமல் சில பின்னெல்லாம் இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து வேறு எதுவுமே கிடையாது, டிஸ்பிளே வந்து கிடையாது. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நோக்கியா மொபைலோட மதர் போர்டு தான். இதில் வந்து எதுவுமே நம்மளுக்கு பெருசாக வந்து தேவைப்பட போகிறதில்ல. ஏன்னா இதில் இருக்கக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா மீடியாடெக் ப்ராசஸரு, ஆடியோ ஜாக் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் கீழே சார்ஜிங் ஜாக்கெட் இருக்குது. ஒரு பின் வந்து உடஞ்சிருக்கு சிம்மு போகிறது, மீது 2மே வந்து தேவைப்படாது. ஆனால் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. கீபேடோட பட்டன் வந்து சூப்பராகவே இருக்குது பட்டனும்.
கடைசியாக நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த ஒரு மொபைலோட மதர் போர்டு தான். இது நம்ம சேமாக ஆல்ரெடி பார்த்த மொபைலோட மதர் போர்டு தான். உன்னை நான் காமிக்கிறேன். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இது ரெண்டு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது. இதில் இருக்கக்கூடியது இதுலேயும் இருக்குது. ஆனால் ஒரே ஒரு மிஸ் என்னென்னா இதில் இருக்கக்கூடிய கேமரா வந்து இதில் கிடையாது. ஃப்ரண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா மைக் வந்து இருக்குது, ரெண்டுத்துலேயும் இருக்குது. சூப்பராகவே இருக்குது. அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய இந்த நம்ம பார்த்த மொபைலோட மதர் போர்டு வந்து எந்தெந்த பார்ட்ஸ் வந்து நம்ம ரீயூஸ் பண்ண முடியும், எந்தெந்த பார்ட்ஸ் வந்து நம்ம வந்து தேவைப்படுது, எதில் வந்து கோல்டு இருக்குது அப்படின்றத வந்து அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். அதனால் இந்த வீடியோ மீண்டும் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பழைய மொபைலோட மதர் போர்டில் வந்து பார்க்கலாம். உங்ககிட்ட இந்த மாதிரி பழைய மொபைலோட மதர் போர்டு இருந்தால் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு தான். மறக்காமல் இந்த வீடியோ வந்து
நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா 2 மொபைலோட மதர் போர்டு வந்துருக்கு. இது வந்து நோக்கியா மொபைலோட மதர் போர்டு தான். பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ குவாலிட்டி எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு. இது வந்து நம்மளோட ஃபேமஸான இந்தியன் பிராண்டான லாவா மொபைலோட மதர் போர்டு தான். இதுவும் வந்து ஓரளவு குவாலிட்டி வந்து நல்லாவே தான் இருக்குது. இந்த மதர் போர்டில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி வந்து கீபேடுக்கான பட்டன் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 2 சிம்மு போடுறதுக்கான ஸ்லாட்டு, மெமரி கார்டு போடுறதுக்கான ஸ்லாட்டு, மெயின் ப்ராசஸரு, அது மட்டும் இல்லாமல் 3.5mm ஆடியோ ஜாக்கு, அது மட்டும் இல்லாமல் சார்ஜிங் பின்னு வந்து சூப்பராகவே நல்லாயிருக்கு. இந்த மதர் போர்டில் பார்த்தீங்கன்னா பேட்டரி மாட்டுறதுக்கு அந்த ஒரு ஹோல்டரு, ப்ளூடூத் ஐசி, ரிசீவர் ஐசி, அது மட்டும் இல்லாமல் வைப்ரேஷன் மோட்டாரு, அது மட்டும் இல்லாமல் சின்ன பின்னு சார்ஜ் போடுற பின்னு, அது மாதிரி அதோட சின்னது சார்ஜிங் பின்னு. இது வந்து ரொம்பவே குவாலிட்டியாக வந்துருக்கு. இப்போ நீங்கள் நினைப்பீங்க இந்த மாதிரி பழைய மொபைலோட மதர் போர்டை தூக்கி போகிறது வந்து எவ்வளோ முட்டாள்தனமான விஷயம்னு. இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் அந்த மாதிரி பழைய மொபைலை பற்றி பல இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து உடனுக்குடன் தெரிய வரும். நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மதர் போர்டு வந்து இருக்குது. அதில் வந்து ஒரு சில மதர் போர்டை தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். ஏன்னா வீடியோ வந்து ரொம்பவே லென்த்தாக போய்ட்டு வரதுனால. நம்மக்கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா நோக்கியா மொபைலோட மதர் போர்டு தான். பார்த்தீங்கன்னா தெரியும் அந்தளவுக்கு குவாலிட்டி ஜாஸ்தியாக இருக்குன்னு. இதில் என்னென்னு இருக்குது நான் வந்து உங்களுக்கு வந்து காட்டுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பேட்டரி மாற்றக்கூடிய அந்த ஒரு ஹோல்டர் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டனா அல்லது ப்ளூடூத் ரிசீவர் ஐசின்னு சொல்லலாம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னடா இதில் ப்ளூடூத்தே இல்லை, எப்படா இதில் ப்ளூடூத் ரிசீவிங் சொல்கிறது நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வயர்லெஸ் கனெக்ஷனுக்கான அந்த ஒரு காயில் தான். இது பார்த்தீங்கன்னா நம்ம வழக்கம் போல் யூஸ் பண்ணுற வைப்ரேஷன் மோட்டார் தான். இந்த வைப்ரேஷன் மோட்டார் வந்து ஹை ஸ்பீடில் சுற்றும் போது தான் நம்மளுக்கு மொபைலே வந்து புருன்னு வந்து வைப்ரேஷன் வந்து ஆகுது. இதில் என்னடா ஏதோ மெஸ் மாதிரி போட்டு மூடி வச்சுருக்கான்னு பார்த்தா இதில் தான் வந்து மெயின் ப்ராசஸர் எல்லாமே வந்து இருக்குது. இது வந்து அதே மாதிரி தான் ரேமு ரோம் எல்லாம் இதுக்குள்ளே இருக்குது. இது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் சிம்மு போகிறதுக்கு அந்த ஒரு ஸ்லாட்டு தான். 6 சின்ன பின் இருக்கும். இதுதான் இது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து டிஸ்பிளே மாட்டுறதுக்கான அந்த ஒரு பின்னு தான். இந்த இடத்துல வந்து டிஸ்பிளே வரும். இப்படி நேராக வந்து இந்த இடத்துல வந்து கனெக்ட் ஆகும் டிஸ்பிளே. இது பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கெப்பாசிட்டர், ரெசிஸ்டர், ஐசி எல்லாம் இருக்குது. இது என்ன யூனிட் பார்த்தீங்கன்னா சார்ஜிங் யூனிட் தான். இதில் வந்து ஒரு சின்ன பட்டை பின் மாதிரி இருக்குது. இது பேர் தெரியல, தெரிஞ்சால் மறக்காமல் கவுண்ட் பண்ணுங்கள். இந்த சைடு இது பார்த்தீங்கன்னா சார்ஜிங் பின்னு தான், சின்ன பின்னு. இது அதோட கொஞ்சம் பெருசாக இருக்குது. இது என்னன்னு தெரியல, தெரிஞ்சால் மறக்காமல் கவுண்ட் வந்து பண்ணுங்கள். இதில் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா கோல்டு கலரில் வந்து பெயிண்ட் அடிச்சிருக்கானுங்க. கோல்டு ப்ளஸ் ப்ளூ கலர் மிக்ஸ் ஆகி வந்துருக்கு. இது வந்து கோல்டு கலர் இதுக்கு வந்து உண்மையிலே கோல்டான்னு தெரியல. சின்ன சின்ன கோல்டு பார்ட்ஸ் வந்து மிக்ஸ் ஆகிருக்குன்னு சொல்கிறானுங்க. நான் இதை வந்து எவ்வளவு தேய்ச்சாலும் இது வந்து சுத்தமாக வந்து போகவே இல்லை. இது வந்து அந்தளவுக்கு குவாலிட்டியாக வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட்டில் வந்து மதர் போர்டு சுத்தமாக வந்து கிடையாது. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா கீபேடு ஒன்று கூட வந்து கிடையாது. இதில் நம்ம என்ன ரீயூஸ் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வைப்ரேஷன் மோட்டார் வந்து நம்ம ரீயூஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒயர்லெஸ் காயில் ரீயூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் பேட்டரி மாட்டக்கூடிய ஹோல்டர் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. நான் ப்ரெஸ் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் பேட்டரி வந்து நல்லாவே மாட்ட முடியுது. எக்ஸாம்பிளுக்கு ஒரு பேட்டரி வந்து மாட்டி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா எந்தளவுக்கு கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் ஆகுதுன்னு. அது மட்டும் இல்லாமல் சிம்மு போடுறதுக்கு அந்த ஒரு பின்னை வந்து நம்ம ரீயூஸ் பண்ண முடியும். இந்த சார்ஜிங் யூனிட்டே வந்து ரீயூஸ் பண்ண முடியும் பெருசாக மொத்தமாகவே. அடுத்து இது பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் பிராண்டான லாவா மொபைலோட மதர் போர்டு தான். இதுலேயே வந்து ஃப்ரண்ட் வந்து டிஸ்பிளே வந்து கிடையாது. இது என்ன மாடல்னு பார்த்தீங்கன்னா ஏதோ E12 ஏதோ எழுதியிருக்கு. என்னென்ன மாடல் தெரியல, தெரிஞ்ச மறக்காமல் கவுண்ட் பண்ணுங்கள். இதோட மாடல் என்னென்னா A5 அந்த மாதிரி ஒரு மாடல் தான் இருக்கும். இதில் வந்து QR கோட் கொடுத்துருக்கானுங்க. இதை ஸ்கேன் பண்ணிங்கன்னா அந்த மொபைலோட இன்ஃபர்மேஷன் வந்து வரும். இதுலேயே வந்து 2 சிம்மு போகிறதுக்கான ஸ்லாட்டு, ஒரு மெமரி கார்டு போகிறதுக்கான ஸ்லாட் இருக்குது. இந்த மெமரி கார்டு போகிறதுக்கான ஸ்லாட்டை வந்து நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்பவே குவாலிட்டியாக வந்துருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ரெக்கார்டுன்ற மாதிரி ப்ளஸ் மைனஸ் ஒரு பின் இருக்குது. என்னன்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் வைப்ரேஷன் மோட்டாருக்கான ஒரு பின் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் LED டார்ச் லைட்டுக்கான பின்னு, ஸ்பீக்கருக்கான கிரில் கொடுத்துருக்கானுங்க. இது பார்த்தீங்கன்னா சிம்மு போடுறதுக்கான ஸ்லாட் தான், நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இந்த இடத்துல ரவுண்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா மைக் மாட்டுறதுக்கான அந்த ஒரு ஸ்லாட் தான். இதில் வந்து மைக் வந்து கிடையாது, எடுத்துகிட்டு இருக்கிறானுங்க. இதுலேயே வந்து சார்ஜிங் பாயிண்ட் இருக்குது. நம்மளுக்கு வந்து மைக்ரோ USB பின் வந்து இதில் கிடச்சிரும். இதில் வந்து 3.5mm ஆடியோ ஜாக் வந்து இருக்குது. இந்த மாதிரி பழைய நோக்கியா மொபைலில் வந்து அது கிடையாது. இதில் வந்து 3.5mm ஆடியோ ஜாக் வந்து இருக்குது. இதில் வந்து நம்ம பெரிய ரிவ்யூஸ் என்னென்னா, இதில் நம்ம சார்ஜிங் பின்னை கனெக்ட் பண்ணிட்டா பேட்டரி மாட்டக்கூடிய பின்னில் வந்து கரண்ட் வரும். அது மூலிமா வந்து நம்ம வந்து பேட்டரி சார்ஜ் ஏற்ற முடியும். இந்த மொபைல் வந்து ஆன் பண்ண முடியும். அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்ட்ரெஸ்டிங்கான இதே மாதிரி ஒரு பல வீடியோ சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.